கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் சகோதரர்களின் கால தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஏற்கனவே நாம் நகோமியை பற்றி தான் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ரூத் 1வது அதிகாரத்தில் 1லிருந்து 5 வரையிலான வசனங்களில் நகோமி எலிமெலேக் குடும்பத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். அவர்கள் அப்பத்தின் வீட்டில் அங்கே குறைவு ஏற்பட்ட உடனே மோவாப் தேசத்திற்கு போனார்கள். அங்கே கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக இருந்ததினால் அங்கே நகோமி முதலாவது தனித்தவளாகிறாங்க. அதுக்கப்புறம் 2 பிள்ளைகளையும் இழந்து அங்கே விதவையாக 3 பேரும் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அந்த சூழ்நிலையில் ஒரு நல்ல செய்தி அங்கே கேட்கப்படுகிறது. பெத்லெகேமில் தேவன் மறுபடியும் ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்கிற ஒரு நல்ல செய்தி கேட்ட உடனே நகோமி என்ன செய்கிறாங்க, எழுந்து தீர்மானம் எடுத்து புறப்பட்டு ஆயத்தமாகி அங்கே நடந்து வருகிறத நம்ம 6-7 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். இதை தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நம் தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரூத் 1வது அதிகாரம் 8லிருந்து 14 வரையிலான வசனங்கள். இதில் நாம் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 14வது வசனத்தில் லாஸ்ட் பகுதி, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நகோமியை யாரை விடாமல், நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது நகோமி என்ன செய்கிறாங்க அப்படின்னா வசனம் 11, 12, 13 அந்த வசனங்கள்லாம் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க. நானும் விதவையாக இருக்கிறேன், என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, எனக்கு வயதாகிவிட்டது, நான் இனி ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு உங்களுக்கு ஒரு குமாரனை என்னால் கொடுத்து உங்களை வாழ வைக்க முடியாது. அதனால நீங்கள் இருவர் என்ன செய்யுங்க, உங்கள் சொந்த தேசத்துக்கு தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்கிறாங்க. தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லியும் ரூத் என்ன செய்கிறாங்க, அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். விடாமல் நகோமியை பற்றி கொள்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 1வது வசனம் 8வது வசனம், அதாவது மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்து போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நகோமிக்கும் ரூத்துக்கும் 2 மருமகளுக்கும் இடையே நல்ல ஒரு உறவு இருந்தது, உண்மையான ஒரு அன்பு இருந்தது. அந்த உறவானது நல்ல ஸ்ட்ராங்காக பலப்பட்டதாக என்ன செஞ்சது, காணப்பட்டது. மோவாபிய ஸ்திரீகளுக்கும் இஸ்ரவேல் ஸ்திரீக்கும் ஒரு நல்ல இடையே உறவு காணப்பட்டதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இசைந்தவர்களாக அங்கே செயல்பட்டிருக்கிறார்கள். அதனால தான் அங்கே நகோமி சொல்கிறாங்க, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா நகோமியோட கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த 2 மருமக்கமாரும் நன்கு என்ன செய்கிறாங்க, உதவியாக இருந்திருக்கிறாங்க. அதனால அதே போல் கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்வாராக அப்படின்னு சொல்லி அங்கே வாழ்த்துறதை பார்க்குறோம். அப்போ முதல் காரணம் ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொள்வதற்கு முதல் காரணம் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை அங்கே பதிவு பண்ணுறாங்க, அங்கே காண்பிக்கிறதாக நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, எனக்கு வயதாகி விட்டது, நீங்கள் வாழக்கூடியவங்க, அதனால் கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு தயையும் இரக்கமும் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே கிருபையுள்ளவராக இருக்கிறாரு. கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு தயை கிடைக்கும். அதனால் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து என்ன செய்வார், உங்களை வாழ செய்வார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால அவங்கள முதலாவது நகோமி மருமக்கமாரை வாழ்த்துவதை நம்ம பார்க்குறோம். 2வது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது 9வது வசனத்தில் கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் தயவு செய்வாராக அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது என்ன சொல்கிறாங்க, வாழச் செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி அங்கே பதிவு செய்கிறாங்க. அப்போ ஒரு உண்மையான அன்பும் அந்த உறவும் கரிசனை உள்ளதாக என்ன செய்து காணப்படுகிறது. நீங்கள் போய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புருஷன் வீட்டில் நீங்கள் சுகமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி அவங்க முழு உள்ளத்தோடு என்ன செய்கிறாங்க, வாழ்த்தக்கூடியதாக நம்ம இங்கே பார்க்குறோம்.
அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அவர்களை ஆண்டவர் உங்களை வாழச் செய்கிற தேவன், நீங்கள் இப்படியே இருக்கக்கூடாது, நீங்கள் என்ன செய்ய உங்களை நிலைநாட்டுகிற தேவன், உங்களை என்ன செய்கிற தேவன் மறக்கலை, அவர் உங்களை வாழ்விக்கிற தேவன், சுகமாய் குடியிருக்கிற தேவன் என்பதை அங்கே வெளிப்படுத்துறதாக நம்ம இங்கே பார்க்குறோம். அதே 9வது வசனத்தில் அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களை முத்தமிட்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 3வது காரியம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நகோமி என்ன செய்கிறாங்க, ரூத்தையும் ஓர்பாளையும் முத்தமிட்டு உங்கள் தாய் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ 3வது காரியம் என்ன அப்படின்னா, என் தேவன் பரிசுத்தமுள்ளவர், மாயமற்றவர் என்பதை அங்கே காண்பிக்கிறாங்க. அந்த நகோமி 2 மருமக்கமாருக்கும் கொடுக்குற அந்த முத்தமானது எந்த விதமான மாயமற்ற பரிசுத்தமாக இருந்தது. அப்போ நகோமிக்கு அவங்க மனசுக்குள்ளே ஒன்றை நினச்சி கொண்டு வெளி தோற்றமாக நீங்கள் போங்க அப்படின்லாம் சொல்லலை. ஐயோ நமக்கு வயதாகி விட்டதே அப்படின்னா நம்மளை யார் பார்த்துக்குருவா, நம்ம 2 பேரையும் போக சொல்லிட்டோம்னா 2 பேருமே போயிட்டாங்கன்னா நம்மளை பார்க்குறது யார் அப்படிங்கிற எந்த விதமான எண்ணமுமே இல்லை. அவங்களுடைய முத்தத்தில் அவ்வளவு ஒரு உண்மையும் பரிசுத்தமும் அங்கே நிறைஞ்சு அங்கே காணப்பட்டது. அவங்களுக்கு என்ன தேவை, இவங்க 2 பேருமே வாழ வேண்டும் என்கிற எண்ணம் மாத்திரம்தான் இருந்ததை தவிர அவர்கள் என்ன செய்யலை, வாழக்கூடாது அப்படிங்கிற மாயமற்ற ஒரு எண்ணம் அங்கே இல்லை. அப்போ அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, முத்தமிட்டு வாழ்த்துறதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அந்த முத்தத்தில் மாயம் இல்லாமல் முழு உள்ளத்திலிருந்து அவர்கள் வாழ்த்துறதை நம்ம பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 13:12 கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அந்த நகோமி ரூத்துக்கும் ஓர்பாளுக்கும் கொடுத்த முத்தமானது பரிசுத்தம் உள்ளதாக அங்கே காணப்பட்டது. அப்போ நகோமியுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குணங்கள்லாம் என்ன செஞ்சது, காணப்பட்டது. எப்படிப்பட்ட குணங்கள், கர்த்தர் தயவுள்ளவர் என்று சொன்னாங்க, கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்கிறவர் உங்களை அப்படின்னு சொன்னாங்க. அந்த முத்தமிடுறதுல பரிசுத்தத்தை உண்மையும் அங்கே காண்பிச்சாங்க. என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், அவர் எப்படி அதே போல தான் நானும் உங்களை முழு உள்ளத்தோடு உங்களை வாழ்த்தி நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வாழ்க்கையில் அங்கே காண்பித்தாங்க. அதை பார்த்த அந்த ரூத்து தான் என்ன செய்கிறாங்கன்னா, நகோமியை விடாமல் பற்றி கொண்டாங்க. அப்போ இந்த தேவன் இவர்களுடைய வாழ்க்கையில் இஸ்ரவேலின் தேவன் என்ன செய்கிறார், காணப்படுகிறார். உண்மையான தேவனாக இருக்கிறாரு, எனக்கு தயவு செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார், வாழ செய்கிற தேவனாக இருக்கிறாரு, இவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நகோமியை விடாமல் அங்கே பற்றி கொண்டா. பரவாயில்ல, எனக்கு ஒன்றுமே இல்லாட்ட கூட என்ன பரவாயில்ல, நான் நகோமி அவர்களோட சேர்ந்து தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டதாக நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ 1 கொரிந்தியர் 11:1 பவுல் தைரியமாக அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னையும் பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். அப்போ பவுல் சபைகளில் உள்ள விசுவாசிகளை அங்கே பார்க்க போகும்போது, கர்த்தர் உங்களுக்கு தயையும் இரக்கமும் செய்வாராக, சமாதானம் உண்டாவதாக, உங்களை வாழ்ந்திருக்க செய்வாராக அப்படிங்கின்று ஒரு உண்மையான மாயமற்ற எண்ணத்தோடு அங்கே விசுவாசிகளை பார்த்து மற்றவர்கள் இந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை வாழ்த்தக்கூடிய ஒரு நல்ல தேவனுடைய மனிதன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால தான் தைரியமாக என்ன செய்கிறார், சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னையும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் நமக்கு இந்த நகோமியினுடைய வாழ்க்கையிலிருந்து என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நகோமி என் தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொன்னதை நகோமியுடைய வாழ்க்கையில் அங்கே காணப்பட்டது. அதனால தான் நகோமி ரூத் என்ன செஞ்சாங்க, விடாமல் பற்றி கொள்வதற்கு காரணமாக இருந்தாங்க. அது எந்த சூழ்நிலை அப்படி அவங்க வாழ்த்துறதும் அவங்க உண்மையாக அந்த அன்பை வைக்கிறதும் அது எந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது 3 பேருமே விதவையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதலை ஆண்டவருடைய நாமத்தில் உண்மையும் பரிசுத்தமுமாய் அங்கே சொல்லுகிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அதுபோல் நம்ம மற்றவர்கள் நம்மளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்,
வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானா, நாம் மற்றவர்களிடத்தில் நெருக்கமான அன்புள்ளவர்களாக, அவர்களை புரிந்து கொண்டவர்களாக, ஒருவருக்கொருவர் அந்நிய ஐக்கியமுள்ளவர்களாக நம்ம காணப்பட்டு அவர்கள் படுகிறதான பிரயாசங்களிலும் கஷ்டங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு கிருபை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை வாழ்ந்திருக்க செய்கிற தேவன், அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களை சொல்கிறோம் இல்லையா. அந்த செயலானது, அந்த சொல்லுகிற வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்த வேண்டும். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துவதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தான் அவர்கள் என்ன செய்வார்கள், நம்மையும் கிறிஸ்துவையும் பின்பற்றக்கூடியவர்களாக அங்கே காணப்படுவார்கள். நகோமியை எப்படி ரூத் என்ன செய்கிறாங்க, விடாமல் பற்றி கொண்டாங்களோ. ஏன்னா நகோமியுடைய வாழ்க்கையில் என் தேவன் இப்படிப்பட்டவர், தயை செய்கிறவர், வாழ்ந்திருக்க செய்கிறவர், அந்த வாழ்த்துதலை உண்மையோடு என்ன செஞ்சாங்க, அங்கே காண்பித்தாங்க. அதனால தான் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நாமளும் மற்றவர்கள் நம்மளை விடாமல் கிறிஸ்துவையும் நம்மளை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என் தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் சொல்லுகிற அந்த வாழ்க்கையானது நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். காணப்பட்டால் மாத்திரம்தான் தேவன் என்ன செய்வார், செயல்படுகிறார், அவர்களோடு செயல்படுவார். நாமும் அதற்கு காரணமாக அமைய முடியும். தேவன் இந்த கால வேளையில் இப்படிப்பட்ட சிந்தையோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.